முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் தமிழக அரசின் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் கடலூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 26,000 பயனாளிகளுக்கு 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திருமண நிதியுதவிக்கான காசோலையும் 105 கிலோ தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் பயனடைந்த பொதுமக்கள் முதலமைச்சருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெண்களின் கல்வித்தரத்தை உயர்த்தவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை உருவாக்கவும் திட்டமிட்டு படித்த ஏழை பெண்களின் திருமணத்திற்காக நிதியுதவியுடன் தாலிக்கு 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அதன்படி 10ஆம் வகுப்பு படித்த ஏழை பெண்களுக்கு 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் 4 கிராம் தாலிக்கு தங்கமும், பட்டம் மற்றும் பட்டய படிப்பு படித்த ஏழை பெண்களுக்கு 50,000 ரூபாய் திருமண உதவித்தொகையுடன் 4 கிராம் தாலிக்கு தங்கமும் வழங்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 26,318 பயனாளிகளுக்கு 83 கோடியே 82 லட்சத்து 50,000 ரூபாய் திருமண நிதியுதவிக்கான காசோலையும் 105 கிலோ 272 கிராம் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டுள்ளன. திருமண நிதியுதவி மற்றும் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலம் ஏழை எளிய பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராவது உறுதி எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பெண்களுக்காக அம்மா செய்த உதவிக்கு நன்றி. என்னுடைய 2 பெண்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு இளம் விதவை தாயான நான் படிக்க வச்சேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த அம்மா எனக்கு தாலிக்கு தங்கமும் 25,000 ரூபாய் பணமும் கொடுத்து உதவுறதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தமிழக முதலமைச்சர் அம்மாவர்களுக்கு ரொம்ப நன்றி. தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்ததுக்கும் +2 படித்தவங்களுக்கும் 10th படித்தவங்களுக்கும் 25,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. நல்ல திட்டமாக இருக்குது. ரொம்ப நன்றி. பெண்களுக்கு நல்ல உதவி செஞ்சுருக்காங்க அம்மா. எங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு 4 கிராம் தங்கமும் 25,000 பணமும் கொடுத்துருக்காங்க. இது மீண்டும் அம்மா முதலமைச்சர் மட்டும் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் பெண்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க. மீண்டும் அம்மாவே வரணும். அம்மாவுக்கு நன்றி. என் மகள் திருமணத்திற்கு அம்மாவுக்கு 1/2 பவுன் தாலி கொடுத்ததற்கு ரொம்பவும் நன்றி. நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறோம். 25,000 பணமும் உதவி கொடுத்தார்கள். இதற்கு மீண்டும் அம்மா முதல்வராக வரணும் என்று நாங்கள் ஆண்டவனை வேண்டியிருக்கிறோம்.